பயிலுவோம் இயந்திரவியல் பழகு தமிழில். அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகு தமிழில். வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று GE 8292 GE 6253 இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் செகண்ட் யூனிட் யூக்லிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸ் மாடியூல் 2.15 ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்கேன். வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஃபார் யூக்லிபிரியம் ஆஃப் எ ரிஜிட் பாடி சப்ஜெக்டட் டு கோப்ளானர் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம். இப்படி ஒரு ரிஜிட் பாடி வந்து யூக்லிபிரியத்தில் இருக்கணும். எப்போ இருக்கணும்? இதில் கோப்ளானர் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம் இதில் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ரிஜிட் பாடி யூக்லிபிரியத்தில் இருக்குன்னா வாட் ஆர் த கண்டிஷன்ஸ்? என்னென்ன கண்டிஷன்ஸ் இதில் இருந்தால் இது யூக்லிபிரியத்தில் இருக்கும்? யூக்லிபிரியத்தில் இல்லாட்டினா என்னப்பா செய்யும்? யூக்லிபிரியத்தில் இல்லாட்டினா இந்த ரிஜிட் பாடி ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் நகண்டு போகும். அது எதை நோக்கி போகும்? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எந்த பக்கம் என்ன டைரெக்ஷனில் இருக்கோ அதில் நகண்டு போகும். அல்லாட்டினா ஏதாவது ஒரு பாயிண்டில் ரொட்டேட் ஆக ட்ரை பண்ணும். அது கிளாக் வைஸாக இருக்கலாம், அல்ல ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த பக்கம் நகண்டு போகலாம். ஆனால் நமக்கு எல்லா பார்ட்டிக்கெல்லாம் அதே மாதிரி நகண்டு போய்கிட்டே இருந்துச்சுன்னா பண்ண முடியுமா? அதனால் நமக்கு யூக்லிபிரியம்ங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் என்னங்கிறது தெரியணும். அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஃபோர்ஸஸை ஆட் பண்ணி அதை எப்பயுமே நிலையாக இருக்கிறாப்பில் வைக்கணும். அதுதான் when a rigid body is said to be in equilibrium, it should not translate என்னது நகலக்கூடாது, ஆர் ரொட்டேட். அது ரொட்டேட் ஆகவோ நகண்டோ போகாமல் இருந்தால்தான் அதுக்கு பேர் என்னது? யூக்லிபிரியம். அப்போ இதே மாதிரி யூக்லிபிரியத்தில் இருக்கணும்னா இட் மீன்ஸ் அப்போ ரிசல்டன்ட் என்னவாக இருக்கணும்? ஜீரோவாக தான் இருக்கணும். இந்த ரிசல்டன்ட்டு ஜீரோவாக இருந்துருச்சுன்னா இதுக்கு தகுந்தாப்பில் ஒரு ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் பண்ணியாச்சுன்னா இது ஜீரோவாகிடுச்சுன்னா என்ன ஆகும்? அது நகண்டு போக முடியாது. அதே மாதிரி இது ரொட்டேட் ஆகக்கூடிய மொமெண்ட், இந்த மொமெண்ட் ஜீரோவாகிடுச்சுன்னா அது எதுவும் ரொட்டேட் ஆக முடியாது. அதனால தான் என்ன கொடுத்துருக்கு? இந்த யூக்லிபிரியம்ங்கிறதுக்கு மீனிங் என்னது? இட் மீன்ஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் R vector should be 0 and moment sigma m should be 0. இந்த ரெண்டும் ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிஜிட் பாடி அது இருக்கிற அதே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக அப்படியே நிற்கும். நகலவும் செய்யாது, ரொட்டேட் ஆகவும் செய்யாது. ஓகே, இந்த ரிசல்டன்ட்டுங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்குது? சிக்மா எஃப்எக்ஸ். இப்போ இதே மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுவோம்? நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு எஃப்எக்ஸ்னு பிரிச்சுருவோம், இங்கே எஃப்ஒய்ன்னு பிரிச்சுருவோம். இந்த தீட்டா வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் நம்ம எஃப்ஒய் எஃப்எக்ஸுங்கிறதில் தான் நம்ம இந்த மொமெண்ட்டு கண்டுபிடிக்கிறதும் சரி எல்லா இதுவும் பண்ண போகிறோம். அப்போ இந்த ரிசல்டன்ட்டுங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கு? சிக்மா எஃப்எக்ஸையும் சிக்மா எஃப்ஒய்யையும் பேஸ் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு ஃபோர்ஸுடைய ஹரிசாண்டல் காம்பனண்ட்டையும் வெர்டிக்கல் காம்பனண்ட்டும் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிச்சா தான் நம்ம ரிசல்ட்டை கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் இதில் கண்டிஷன்ஸ்னு என்ன போட்டிருக்காங்க? therefore சிக்மா எஃப்எக்ஸ் should be 0. சிக்மா எஃப்எக்ஸும் ஜீரோவாக இருக்கணும். அல்லாட்டினா அதை ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் ரைட் சைட் should be equal to ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் த லெஃப்ட் சைட். இப்போ இதே மாதிரி ரெண்டு ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஃபோர்ஸுடைய ரைட் சைட் இந்த பக்கம் போகிறது பூராமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? இந்த பக்கம் போகிறதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக ஜீரோவாக இருக்கும். அப்போ அதே மாதிரி வெர்டிக்கல் காம்பனண்ட் எஃப்ஒய் அப்வர்ட் ஃபோர்ஸஸ் ஷுட் பி ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸஸ். இந்த எஃப்ஒய்ன்னு நம்ம கண்டுபிடிக்கிற இது பூராமே நம்ம அப்வர்ட்லாம் ஆட் பண்ணி அதே மாதிரி அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிட்டு டவுன்வர்டில் ஆட் பண்ணுறது பூராமே நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வச்சோம்னா ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் இது ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். அதே மாதிரி சிக்மா எம்ங்கிறது மொமெண்ட் ஆஃப் எனி பாயிண்ட்னா அட் பர்டிகுலர் ஒன் பாயிண்ட். இப்போ ஓன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஓக்கு தான் எல்லா ஃபோர்ஸுடைய மூமெண்ட்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த இதுக்கு கிளாக் வைஸ் மூமெண்ட் ஷுட் பி ஈக்குவல் டு கவுண்டர் கிளாக் வைஸ் மூமெண்ட். அப்போ தான் சிக்மா எம்ங்கிறது ஜீரோவாகும். ஓகே,
சிக்மா எம் ஜீரோங்கிறத நம்ம ஈக்குவேஷன்லாம் எழுதும்போது இதே மாதிரி வரும். அல்லனா சிக்மா எம் ஈக்குவல் டு ஜீரோன்னு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு போடணும். இந்த இதெல்லாம் இங்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டா என்ன ஆகும், அங்கே ஜீரோ தான் ஆட்டோமேட்டிக்காக. அதுதான் இது. ஓகே, சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்படி எழுதுனதுமே ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். எப்போ இதை யூஸ் பண்ணுறது, எப்போ இதை யூஸ் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. ரெண்டும் ஒன்று தான். சிக்மா எஃப்எக்ஸுங்கிறதும் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் ரைட் சைட்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடுங்கிறதும் ஒன்று தான். இப்போ இதே மாதிரி எழுதிட்டு இதை பூரா இங்கே கொண்டு வந்தேன்னா எங்கே என்ன ஆகும், இது ஜீரோ ஆயிரும். இங்கிட்டு இருக்கிறது பூராமே சிக்மா எஃப்எக்ஸ். அதான் அதெல்லாம் நீ ஈஸினஸ்க்காக இப்படி அங்கேயும் இங்கேயும் பிரிக்கிறனாலும் பிரிச்சுக்கலாம், ஒரே சைடில் வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம், வச்சுக்கிட்டு ஜீரோன்னு ஈக்குவேட் பண்ணனாலும் பண்ணலாம். இது வந்து உனக்கு கொஞ்சம் ஈஸியாக ஈக்குவேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், தெரியும். அதுதான் இதனுடைய மீனிங்கும் ஒன்று தான், வேறு எல்லாம் இல்லை. ஓகே, என்னுடைய சேனல் வந்து ஏயு மேக் இன் தமிழ். இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் சிம்பிளும் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியூலில் படிச்சுக்கிட்டே வாங்க, உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே கவர் ஆகிரும். அப்போ நீங்கள் புக்குடைய ஃப்ரண்ட் பேஜிலேருந்து கடைசி பேஜ் வரையிலும் படிச்சிருக்காப்புல அர்த்தம் ஆயிடுது, படித்து முடிச்சிருப்பீங்க. அதனால் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே பாஸ் பண்ணலாம். ஓகே, see you students, thank you.